ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியோட தலைப்பு என்ன தெரியுமா? பேதுருவும் தேவ தூதனும். இந்த ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். இன்றைக்கான வேத வசனம், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். சங்கீதம் 91வது அதிகாரம் 11வது வசனம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் பேதுரு அண்ணன் எல்லா இடத்துலையும் வழக்கம் போல் ஏசப்பாவை பற்றி சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேருக்கு ஏசப்பாவை பற்றி சொன்னால் பிடிக்காதுல்ல. அப்படிதான் அன்னைக்கு பேதுரு அண்ணா சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கப்ப ஒருத்தர் நினச்சாராம், இவரை எப்படியாச்சு சிறைச்சாலையில் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி உள்ளே வச்சிடணும் அப்படின்னு. அவரும் என்னென்னமோ காரணத்தை யோசித்து சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேதுரு அண்ணனை சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. அப்போ சிறைச்சாலையெல்லாம் இப்போ இருக்கிற சிறைச்சாலை மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பெரிய இரும்பு கம்பிகளால் நிறைந்த கேட் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பேதுரு அண்ணன் இருந்தாங்க. அவங்களுக்கு கையில் காலிலெல்லாம் விலங்கு கட்டியிருந்தாங்க. விலங்கு கட்டி அவங்களுக்கு அந்த செல்லு உள்ள 2 சோல்ஜர்ஸ் பேதுரு அண்ணனை கண்காணிக்கவே இருந்தாங்க. டெல்லியில் மொத்தம் 16 சோல்ஜர்ஸ். அவங்களாம் எப்படி தெரியுமா இருக்காங்க? பைல்வான்களை மாதிரி இருந்தாங்களாம். அப்போ பேதுரு அண்ணன் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்களாம். அண்ணன் ஒரு சர்ச்சுக்கு போவாங்கல்ல, அந்த சர்ச்சில் இருந்து பேதுரு அண்ணனுக்காக எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஏசப்பா தேவதூதனை அந்த சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்களாம். தேவதூதன் அப்படியே இறங்கி பேதுருவேன்னு கூப்பிட்டு எழுந்து வான்னு கூப்பிட்டாங்க. அப்ப அந்த சங்கிலிகள்லாம் அவுந்துடுச்சான். அந்த இருந்த சோல்ஜர்ஸ் யாருமே தேவதூதனையும் பேதுரு அண்ணனையும் பார்க்கவே இல்லையா. அவ்வளோ சீக்கிரமா இந்த காரியங்கள்லாம் நடந்து அந்த பெரிய இரும்பு கேட் சொன்னல, அது வழியா அவங்க அப்படியே நடந்து அதை தாண்டி ஒரு பெரிய கேட்டு மாதிரி ஒரு கேட் இருக்குமா. தேவதூதனை பார்த்த உடனே அந்த கேட்டு தானா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுச்சான். அப்படியே அவங்க வெளியில வந்துட்டாங்களாம். தேவதூதன் போயிட்டாங்களாம் மேல. அப்ப பேதுரு அண்ணன் முதல்ல அவங்க சர்ச்சுக்கு போனி கதவு தட்டினாங்களாம். அந்த கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு ரோதைன்னு ஒரு பெண்ணு வந்தாங்க. அந்த ரோதை என்ற பேரு கேட்டாங்களாம், கதவு தட்டுறது யாரு? உங்களுக்கு என்ன பேரு? அப்ப நம்ம பேதுரு அண்ணன் சொன்னாங்களாம், பேதுரு தான் என் பேரு, கதவை திறந்து நீ பாரு அப்படின்னு சொல்றப்ப அந்த பேதுரு அண்ணன் கதவை திறந்துட்டு உள்ள வந்தாங்களாம். அப்ப அந்த ரோதை என்ற பெண் பேதுரு வந்துட்டாரு, பேதுரு சிறைச்சாலையிலேருந்து வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்களாம். அப்ப அந்த சபையில இருந்த எல்லாருமே ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம முக்கியமா 2 பாயிண்ட் கத்துக்கிறோம். என்னன்னா, நம்ம ஏசப்பாவை துதிக்கிறப்ப, அவங்களோட செல்ல பிள்ளையா இருக்கிறப்ப பாத்தீங்களா, பேதுரு அண்ணன் ஏசப்பாவோட சீஷன், ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடித்தவங்கல்ல. இதே நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா கூட ஏசப்பா ஏஞ்சல்ஸ் அனுப்பி தேவதூதனை அனுப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், விஷயம் என்னன்னா, பேதுரு அண்ணன் ஜெயிலில் இருந்த போது அவங்க சபையார்லாம் என்ன பண்ணாங்க? அச்சோன்னு ஃபீல் பண்ணிட்டு சும்மா இருந்தாங்களா? இல்ல, பேதுரு அண்ணனுக்காக ஜெபம் பண்ணாங்கல்ல. அவங்க ப்ரேயரை கேட்டு ஏசப்பா அவங்கள விடுதலை பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளும் மற்றவங்களுக்காக எப்போவுமே ஜெபிக்கணும். அதே போல் ஏசப்பாவோட செல்ல பிள்ளையாகவும் இருக்கணும். ஏசப்பாவை துதிக்கணும். ஏசப்பாவை தெரியாதவங்களுக்கு நம்ம ஏசப்பாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். ஓகேவா? நீங்களும் இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஸோ அதுதான் நம்ம முன்னாடியே வசனம் படித்தோம்ல, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார்னு. ஸோ நம்மளுக்காக ஏசப்பா எப்பவுமே 2 ஏஞ்சல்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நம்மளும் ஏசப்பா கிட்ட இன்னைக்கு ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஏன்னா எத்தனை டஃப்பான சுச்சுவேஷன்லேருந்து ஏசப்பா நம்மளை காப்பாற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த கதையையும் இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்ததுக்காகவும் நன்றி சொல்ல போகிறோம். ஓகேவா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்கு இந்த கதையை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நாங்களும் பேதுரு அண்ணனை போல் உங்களை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. மற்றவங்க ஏதாச்சும்
ஏதாச்சும் டஃப் சுச்சுவேஷனில் இருந்தால் கூட நாங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களை நீங்கள் பாதுகாத்து எங்களுக்காக 2 ஏஞ்சல்ஸும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் உங்கள் ஜெட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.